மற்றவர்கள் எல்லாரும் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. இந்த வசனங்கள் 21 முதல் 31 வசனங்களை ஒன்றாக வாசித்தோம். இப்பொழுது வெறும் 26ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், அதை மட்டும் கவனிப்போம். 25ஐ பிறகு படிப்போம். 26ஆம் வசனத்தில் உள்ள காரியங்களை இந்த வாரம் நாம் கவனிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21 முதல் 24 வசனங்கள் வரை தேவனுடைய ரட்சிப்பின் வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதில் 5 காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன். ரட்சிப்பின் வழி, அதில் 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து போதித்தோம். இப்பொழுது அந்த ரட்சிப்பின் வழி எப்படி உண்டாயிற்று, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய தன்மை என்ன என்பதை குறித்து மீதியுள்ள வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆங்கில பைபிள் வேதாமம் வைத்திருத்தீர்கள் என்றால் கிருபாதார பலி என்று அங்கே இருக்காது, சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தையே வராது, ப்ரொபிஷியேஷன் என்கிற ஒரு வார்த்தை அங்கே இருப்பதை காண்பீர்கள். கிருபாதார பலி என்று இயேசுவை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை சற்று நாம் இன்றைக்கு விவரமாக காணப்போகிறோம். அதை கண்டால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார், எப்படி இந்த ரட்சிப்பை வாங்கி தந்தார், இந்த ரட்சிப்பின் வழி நம்மளுக்கு எப்படி உண்டானது, நாம் ரட்சிக்கப்படும்படியாக வழி உண்டானது எப்படி என்பதை நாம் இதை புரிந்து கொள்வதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையும் அவருடைய மரணத்தையும் புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ரட்சிப்பின் வழி எப்படி உண்டானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார் சொல்லி இருக்கிறது, அவரை ஏற்படுத்தினார் என்று. ஆனால் உண்மையாகவே மூல பாஷையில பார்க்க போனால் கிருபாதார பலி என்று சொல்லாமல் சற்று வித்தியாசமாக சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே இதே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபாதார பலி என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே, அதே வார்த்தையை எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே வேறு விதமாக அந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இங்கேயும் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். கிருபாதார பலி என்கிறதுக்கு பதிலாக வேறு விதமாக அதை மொழிபெயர்த்திருக்க வேண்டும். 5ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை.
கிருபாதார பலி என்று சொல்வதற்கு பதிலாக இங்கே கிருபாசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபாதார பலி என்பது வேற, கிருபாசனம் என்பது வேற. சிறிய வித்தியாசத்தினாலே பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. கிருபாசனம் என்றுதான் இங்கேயும் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயும் இயேசுவை கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்வதற்கு பதிலாக கிருபாசனமாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்வதுதான் சரி. அது எப்படி என்பதை, அதனுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளும்படியாக இதை நாம் சற்று பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை வாசித்தோம். 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். இந்த கிருபாசனம் எங்கே வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, அது சித்தரிக்கும் காட்சி என்ன என்பதை கண்டால் நம்முடைய ரட்சிப்பை வழியை குறித்து நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். கிருபாசனம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி சொல்லின போது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த போது ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை உண்டு பண்ண சொன்னார். அப்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உள்பகுதியிலே, மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற உள்பகுதியிலே உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியின் மூடிதான் இந்த கிருபாசனம், மெர்சி சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட வேண்டும். propitiation என்கிற வார்த்தைக்கு பதிலாக மெர்சி சீட் என்று சொல்லப்பட வேண்டும். இந்த கிருபாசனம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடி, அவ்வளவுதான். இதை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. என்ன சொல்லுகிறார்? முதலாவது உடன்படிக்கையில பழைய காலத்திலே ஆராதனைக்கேற்ற முறைமைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது? ஆராதனைக்கேற்ற முறைமைகள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறது மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்க, தேவன் அங்கே ஜனங்கள் வந்து ஆராதிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று உண்டு பண்ணின போது அதை பெரிய தூண்களை வச்சு பெரிய கட்டடமா நீ பிரமாதமா கட்டு என்று சொல்லவில்லை முதல் முறை. பிறகு சாலமோனின் ஆலயம் பிற்காலத்தில் அப்படி கட்டப்பட்டது, மிகவும் ஆடம்பரமாக கட்டப்பட்டது. முதலாக தேவன் வசிக்கும் வாசஸ்தலம், ஜனங்கள் வந்து தொழுது கொள்ளுகிற இடம் என்று ஒன்று உண்டாக்கப்பட்ட போது, ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட போது மிகவும் சிம்பிளாக எளிமையாக உண்டாக்கப்பட்டது. ஏன்? உலகத்தில் உள்ள மற்ற புறஜாதியார் கல்லையும் மண்ணையும் வணங்கினவர்கள், அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தவர்கள் பெரிய பெரிய கோயில்களை கட்டி பெரிய தூண்களை எழுப்பி பிரம்மாண்டமான ஆலயங்களை எழுப்பி அதிலே பெருமை கொண்டார்கள். அவர்களுடைய தெய்வங்களும் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட ஆலயங்கள் இவர்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து பெருமை கொண்டன. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு அது பொருந்தும் தான். ஆனால் நம்முடைய தேவனோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் 4 தூணை பார்த்து பெருமைப்படுறவர் கிடையாது. பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரமாதப்படுத்துகிறதுனால அதுல பெருமைப்படுகிறது கிடையாது. சாலமோன் அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டின பிறகு சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்படி மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு ஆலயத்துக்குள் வாசம் பண்ண கூடுமோ? வானமும் பூமியும் அவரை அடக்கி வைக்க முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். ஆலயங்கள் அழகாக கட்டலாம், பெரிதாக கட்டலாம். ஆனால் முக்கியமான காரியம் என்ன? தேவன் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின போது ஏன் அப்படி செய்யவில்லை? ஏன் வெறும் ஒரு கூடாரம் போல ஒரு டென்ட் மாதிரி ஒரு சும்மா கொட்டைய மாதிரி போட்டு விட்டார்? ஏன் அவ்வளவு சிம்பிளாக செய்தார்? ஏன் சிம்பிளாக செய்தார்னா, அந்த தேவனை எந்த கட்டடத்துக்குள்ளும் பிடித்து வைக்க முடியாது. அவர் கட்டடத்துக்கெல்லாம் பெரியவர். நம்முடைய கட்டடத்தை பார்த்து அவர் பெரிய பெருமைப்படுறவர் கிடையாது. அவர் அதெல்லாம் விட பெரிய தேவன். அது மட்டுமல்லாமல் கட்டடம் பெரிதல்ல, அவர் அந்த தொழுது கொள்ளுகிற இடத்தை உண்டாக்கின போது அதன் மூலமாக
ஒரு செய்தியை ஜனங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். ஜனங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஜனங்களுடைய பாவ நிலைமையை குறித்து, அவர்கள் இருக்கிற விழுந்து போன நிலைமையை குறித்து, அவர்கள் தேவனிடத்தில் எப்படி வந்து சேர முடியும், அவர்கள் எப்படி தேவனை அணுக முடியும், எப்படி தேவனை ஆராதிக்க முடியும், எப்படி தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியும், எப்படி தேவனிடத்தில் வருவது என்பதை போதிக்கக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும். வெறும் பிரம்மாண்டமான கட்டடமாக இருந்தால் போதாது. அங்கே வரும்போதெல்லாம் திட்டவட்டமாக மனுஷன் பாவி என்றும் அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே நுழைவதற்கு வழி என்ன என்பதும் திட்டவட்டமாய் போதிக்கும் வண்ணமாக ஒரு போதனையின் ஸ்தலமாக அதை உண்டாக்கினார். அதுக்கு தான் அவ்வளவு சிம்பிளா பண்ணார். சிம்பிளா பண்ணி வெளிப்புறம் என்று ஒரு இடம் இருந்தது, அதற்கு பிறகு உள்புறம் இருந்தது, அதுக்கு பிறகு இன்னும் உள்ள பின்னால் ரூம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. எல்லாம் திரையால் மூடப்பட்டிருந்தது ஒரு ஒரு பகுதியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யாரும் நுழைய முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வேறொன்றும் வைக்கப்படவில்லை. வெறும் ஒரு உடன்படிக்கையின் பெட்டி மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. யாத்திராகவும் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதை கவனித்துக் கொண்டே வாருங்கள். யாத்திராம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் அங்கே அவர்களுக்கு திட்டவட்டமாக விவரிக்கிறார். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டி பண்ண கடவர்கள். 10ஆம் வசனம், யாத்திராம் 25:10. அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகள் அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து அப்படி சொல்லிட்டு வந்து பிறகு 17ஆம் வசனம், பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. இந்த கிருபாசனத்தை குறித்து தான் பேச போறோம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. 21ஆம் வசனம், கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கும் கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. பாருங்க, அந்த ஆஸ்தரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணின போது அதில் உள்ள எல்லாமே கிறிஸ்துவை சித்தரிக்கிறதா இருந்தது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆஸ்தரிப்பு கூடாரத்தில் வருகிற எவனும் ஒரு முறை வந்தாலும் தான் பாவி என்றும் அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றும், ஒரு எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஜீவன் அவனுக்காக விடப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த ரத்தத்தின் மூலமாக தான் இவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தடவை வந்தாலும் கூட அதை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருந்தது. கிறிஸ்துவை சித்தரிக்கக்கூடியதா இருந்தது. The message about Christ was preached there. கிறிஸ்துவை குறித்த செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து யார்? அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கிறிஸ்து வருகிறார். இந்த பிரதான ஆசாரியனுக்கு பதிலாக கிறிஸ்து வருகிறார். இந்த பலிபீடத்துக்கு பதிலாக கிறிஸ்து இருக்கிறார். இந்த ஆஸ்தரிப்பு கூடாரமே கிறிஸ்துவை சித்தரிக்கிறதாக அது இருந்தது. அந்த ஆஸ்தரிப்பு கூடாரத்திலே அந்த உள்பகுதியிலே நாம் வாசித்தபடி உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டிக்குள்ளாக சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அப்படின்னா அந்த கற்பலகையிலே 10 கற்பனைகளை எழுதினார்கள் இல்லையா, அந்த கற்பலையை எடுத்து அது உள்ள வைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டில அதுவும் அந்த ஆரோனுடைய கோலும் மன்னா உள்ள பொற்பாத்திரமும் வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான் அதுக்குள்ள. அதுல முக்கியமான அந்த 3ல முக்கியமான ஒன்று சாட்சி பிரமாணம். அதாவது 10 கற்பனைகள் எழுதப்பட்ட பலகைகள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலாக 10 கற்பனை எழுதப்பட்ட போது தேவன் அதை எழுதி கொடுத்தார். மோசேயின் கையில கொடுத்து மோசே அங்கே வனாந்தரத்திலே ஜனங்களை வந்து சந்திக்க மலையிறங்கி வரும்போது அங்கே பார்க்கிறான், ஜனங்கள் அங்கே கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அதை வணங்கி கொண்டு ஆரவாரித்துக் கொண்டு தங்களுடைய சுயநிலை இழந்து இப்படியாக கேவலமான நிலையில் இருந்ததை பாவம் செய்து இருப்பதை கண்டான். விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக இருப்பதை கண்டு கோபத்திலே அந்த 10 கற்பனை எடுத்துட்டு வந்த பலகையை தூக்கி போட்டு உடைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. உடைத்து விட்டு மறுபடியும் தேவன் அவனை கூப்பிட்டு மறுபடியும் தேவன் பலகைகளிலே எழுதி தருகிறார். அந்த 2வது முறை எழுதின பலகை தான் இதுக்குள்ளாக வைக்கப்பட்டது. முதலாக மோசேயினிடத்தில் கொடுக்கப்பட்ட பலகை உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட அந்த சாட்சி பிரமாணத்தின் பலகைகள், கற்பலகைகள்,
அது உடைக்கப்பட்டதா இருக்கிறபடினாலே அது மனுஷன் எப்படி தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறான், உடைக்கிறான் என்பதை அது சித்தரிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது கொடுக்கப்பட்ட கற்பலைகள், இந்த 10 கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டது, அது உடைக்கப்படாத கற்பலகைகள். அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட போது கிறிஸ்துவை அது சித்தரிக்கிறதா இருந்தது. மனுஷன் தேவனுடைய கட்டளைகளை உடைத்து விட்டான். அதுதான் மோசே உடைச்ச பலகை. மறுபடியும் கொண்டாந்து எழுதி உடைக்காமல் வைத்த பலகை கிறிஸ்துவை சித்தரிக்கிறது. இயேசு தேவனுடைய கட்டளைகளை உடைக்கிறவர் கிடையாது. உலகத்திலே வரும்போதே இதோ நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் மாசற்றவரும் குற்றமற்றவருமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மாசற்ற குற்றமற்ற தேவாட்டுக்குட்டி என்று வேதம் அவரை வர்ணிக்கிறது. மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளை பூரணமாய் நிறைவேற்றினார். அததான் அந்த பலகை விவரிக்கிறது. அந்த கற்பலகை 10 கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலைகள் அதைத்தான் விவரிக்கிறது. அது அங்கே உள்ளே இருக்கிறது. இந்த கற்பலைகளை உள்ள வைத்து மேலே மூடிதான் அந்த மெர்சி சீட், கிருபாசனம். மூடியை போடாவிட்டால் ஒரு மனுஷனும் அந்த கற்பலகை வரக்கூடாது, வர முடியாது. மூடியை அந்த பெட்டிக்கு போடவில்லை என்றால், கிருபாசனம் என்கிற மூடி செய்யப்பட்டு அந்த பெட்டிக்கு போடப்படவில்லை என்றால் ஒரு மனுஷனும் தேவனுடைய சமூகத்திலே நுழைய முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைந்து ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. ஏனென்றால் மூடப்படாத திறந்து கிடக்கிற அந்த பெட்டிக்குள்ளே இந்த 10 கற்பனைகள் இருந்து கொண்டு அங்கே வருகிற மனுஷனை குற்றம் சாட்டுகிறது. என்ன குற்றம் சாட்டுகிறது? இவன் கட்டளை உடைத்தவன், கற்பனைகளை மீறினவன், இவன் பாவி 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 என்று அந்த 10 கற்பனைகள் அந்த பெட்டிக்குள்ளாக இருந்து அங்கே கதறுகிறது. இதுல என்னன்னா, இங்க பெட்டி, இந்த பெட்டிக்குள்ள கற்பலைகள், மேல வானத்தில் அந்த இடத்திற்கு மேலாக அக்னி ஸ்தம்பம் அங்கே நிற்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பம் என்ன? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய கோபாக்கினை, இவ்வளவும் அந்த அக்னி ஸ்தம்பத்தில் இருக்கிறது. இங்கே மனுஷன் நிற்கும் போது, மூடப்படாத பெட்டிக்கு முன்னால் நிற்கும் போது அந்த 10 கற்பனைகள் இவனை குற்றம் சாட்டுகிறது, இவனை நியாயம் தீர்க்கிறது. இவன் குற்றவாளி, இவன் பாவி என்று அறிவித்து இவனுடைய தண்டனைக்காக கதறுகிறது. அக்கினி அங்கே விழும். இந்த மனுஷன் அங்கே நிற்க முடியாது, இவன் பட்சிக்கப்படுவான், தேவன் முன்பாக நிற்கவே முடியாது. ஆகையால் தான் தேவன் என்ன பண்ணார்? கிருபையாக அந்த பொட்டிக்கு ஒரு மூடிய போடியான. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? அந்த பெட்டியை மூடி வையினார். இந்த பெட்டியை எட்டி பார்த்தான். இந்த பெட்டி 10 கற்பனைகள் இவனை நோக்கி கதரும், 10 கற்பனைகள் இவனை குற்றம் சாட்டும், 10 கற்பனைகள் இவனை பாவி என்று அழைக்கும். 10 கற்பனைகளை இவன் பார்க்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவனை பட்சித்து போடும். இவன் ஒன்றுமில்லாமல் போவான். தேவன் முன்பாக பாவியாக மனுஷன் நிற்கிறான். அவன் எப்படி பின்ன உள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும்? அந்த பெட்டிக்கு ஒரு மூடிய போடுகிறார். அந்த மூடிதான் கிருபாசனம். தேவனுடைய கோபாக்கினியும் அக்னியும் மனுஷன் மேல விழுவதற்கு பதிலாக அந்த பெட்டிக்கு மூடிய போட்டதுனால தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் தேவனுடைய பாவ மன்னிப்பும் மனுஷனுக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. இந்த பெட்டியை மூடியதான் கிருபாசனம் என்று சொல்றோம். அந்த மூடிக்கு மேல 2 பக்கங்களிலேயும் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருது. கேருபீன்கள் என்று சொன்னால் கேருபீன்களுடைய சிலைகள், கேருபீன்கள் போல உருவம் பதிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், சாலமோன் தேவாலயத்தில் அப்படி அது வைக்கப்பட்டிருந்த போது அதனுடைய ரெக்கைகள் மட்டும் 15 அடி அளவுக்கு இருக்குமா, அவ்வளவு பெருசா. அது நிழலிடுகிறது. அது மேல, அந்த பெட்டி மேல 2 பக்கமும் 2 வைத்து இப்படி நின்று கொண்டிருக்கிறது போல. கேருபீன்கள் என்று சொன்னால் தேவதூதர்களிலேயே மிக உயர்ந்த ஜாதியை சேர்ந்த தேவதூதர்கள், அதை குறிக்கிறது. இந்த கேருபீன்கள் உண்மையாகவே தேவதூதர்கள் நிக்கலாங்க, கேருபீன்களா இருக்கிறவர்கள் நிக்கல. கேருபீன்களை போல உருவம் அங்கே பொதிக்கப்பட்டிருந்தது. ஏன் அந்த உருவம் அங்கே பொதிக்கப்பட்டிருந்தது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அந்த கிருபாசனத்துக்கு மேலே ஏன் கேருபீன்கள் நிற்கிறது போல உருவம் பொதிக்கப்பட்டிருந்தது, அது எதை காட்டுகிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு போகலாம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய
ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது ஆதியில மனுஷன் பாவம் செய்த போது என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறது. மனுஷன் பாவம் செய்த போது அவனை தேவன் ஏதேன் தோட்டத்திலும் துரத்தி விட்டார். வந்து அவன்கிட்ட பேசுகிறார், ஏவாள்கிட்ட பேசுகிறார், பிறகு சாத்தாண்டத்துல பேசுகிறார். பிறகு மனுஷன் என்ன பண்றாரு? தோட்டத்துக்கு வெளியே போன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். தோட்டத்துக்கு வெளியே போன்னு அனுப்பிவிட்டு அங்கே காவல் செய்ய என்று போட்டிருக்கிறது. காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும், அதாவது தேவ தூதர்களை நிறுத்துகிறார். இந்த உயர்ந்த ஜாதியான தேவ தூதர்களை, ஏஞ்சலிக் பீயிங்ஸ் நிறுத்தி வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். நான் அநேக நாட்களாக எண்ணுகிறது உண்டு, என்னவென்றால் தேவன் மனுஷனை வெளியே அனுப்பிச்சிட்டு இவன் திரும்ப உள்ள வரக்கூடாது, வந்தா உன்னை வீசி கொன்னுடுவேங்கிற மாதிரி இங்க கேருபீன்களை நிக்க வச்சு சுடரொளி பட்டயத்தையும் வச்சிருக்கிறார். வந்தா வெட்டி கொன்னு போட்டுருவேன் என்று சொல்ற மாதிரி வச்சிருக்கிறார். அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவன் மறுபடியும் போய் எங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் அப்படியே பாவ நிலையில வாழ்ந்து விட போகிறானோ என்று சொல்லி அவனை வெளியே துரத்தி அங்கே காவலுக்கு கேருபீன்களை வைத்து வீசுகின்ற சுடரொளி பட்டயத்தை வைத்திருக்கிறார் என்றுதான் நான் பல காலமாக எண்ணினது உண்டு. ஆனால் அது ஏன் வைத்தாராம்? மனுஷன் உள்ளே வராமல் காக்கும்படியாக வைக்கவில்லையாம். மனுஷன் பாவம் செய்த போது மனுஷனுக்கும் பிசாசுக்கும் ஒரு பகை உண்டாயிற்று. இயேசு தேவனே வந்து அதை சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று. பிசாசு மனுஷனை வெறுக்க ஆரம்பித்தான். தேவன் அவனை நேசிக்கிறார். அவன் பாவம் செய்த போதிலும் அவனுக்கு பாவ நிவாரணம் உண்டு பண்ணும்படியாக தேவன் அங்கே கிரியை செய்கிறார். பிசாசு மனுஷனை பகைக்கிறான். அந்த பகையானது மனுஷனை எப்படியாவது தேவனிடத்தில் அனுமதிக்கவே கூடாது. அவன் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுவிடக் கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் நுழைந்து விடக்கூடாது. அவன் மறுபடியும் வந்து தேவனோடு சேர்ந்து விடக்கூடாது என்று பிசாசானவன் மனுஷனை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தணுமோ அப்படியெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உள்ளத்திலே பகையை வைத்துக் கொண்டு மனுஷனை தேவனிடத்திலே நெருங்க விடாதபடிக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறான் பிசாசு. அப்படி தடுத்து கொண்டிருக்கிற பிசாசை, மனுஷனை பகைத்து வெறுத்து தேவனிடத்தில் நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற பிசாசு, அவன் மனுஷனை தடை செய்யாதிருக்கும்படியாக, மனுஷன் தாராளமாய் தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கும்படியாக தான் காவலுக்கு அங்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே மனுஷன் சும்மா நுழைய முடியாது, சாதாரணமா வந்து நுழைஞ்சிட முடியாது. அங்கேதான் ஒருவேளை தேவன் அங்கே ஒரு மிருகத்தை அடித்து முதலாவது மனுஷனுக்கு தோலினால் ஆடை உண்டு பண்ணினாரே, அவன் அத்தி இலையிலே அவன் ஆடை செய்து தரித்துக் கொண்டிருந்த போது அதை எடுத்து போட்டு விட்டு தோல்ல ஒரு ஆடை அவனுக்கு உண்டு பண்ணினாரே, அங்கேதான் அந்த மிருகத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு பாடத்தை அவனுக்கு புகட்டி விட்டார். இனிமே நீ என் இடத்துல வர வேண்டும் என்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை அவனுக்கு போதித்து விட்டார். அந்த போதித்த இடத்துல தான் கேருபீன்களை நிறுத்தி அங்கே சுடரொளி பட்டயத்தையும் வைத்து, இனிமே நீ வர வேண்டும் என்றால் அதிலே சாவு இருக்க வேண்டும், அதிலே ரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் இருந்தால்தான் நீ தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் முடியும், உன்னுடைய பாவத்துக்கு நிவாரணம் ஏற்பட்டால் தான் தேவனிடத்தில் நெருங்க முடியும் என்கிறதை அவனுக்கு விளக்கி காண்பித்து விட்டு அந்த இடத்திலே அந்த கேருபீன்களின் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பிறகு மனுஷன் வரும்போதெல்லாம் அவன் பலிகளை செலுத்தி விட்டு அவன் அதற்குள் நுழையலாம். வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அது மூடப்படவில்லை. ஏதேன் தோட்டத்தின் வாசல் மூடப்படவில்லை, அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுடரொளி பட்டயம் இவனை உள்ளே வராமல் தடுக்கும்படியாக அல்ல, கேருபீன்கள் இவனை உள்ளே வராமல் தடுக்கும்படியாக அல்ல, இவனை உள்ளே அனுமதிக்கும்படியாக, இவனை தடை செய்கிற சத்துருக்களை, பிசாசின் வல்லமைகளை தகத்தெறியும்படியாக, மனுஷனை ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர்க்கும்படியாக, ரத்தம் சிந்துதலினால் வருகிற மனுஷன், பாவ மன்னிப்பை தேடி பலியோடு வருகிற மனுஷன், தேவன் கட்டளையிட்ட முறைமையின்படி வருகிற மனுஷனை கிட்டே சேர்க்கும்படியாக தான் சுடரொளி பட்டயமும் கேருபீன்களும் வைக்கப்பட்டிருந்தது. திறந்த வாசல் மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருபோதும் வாசலை மூடவில்லை. மனுஷன் பாவம் செய்த போதும், மனுஷன் விழுந்து போன போதும், கர்த்தர் தூக்கி அவனை வெளியே எறிஞ்சிட்டு வெளியில ஒரு 2 போலீஸ் பாக்காரங்களை நிறுத்தி பெரிய துப்பாக்கிய கையில கொடுத்து உள்ள வந்தான சுட்டு தள்ளிடு, இனிமே அவன் வரவே கூடாது, தள்ள அவனை வெளியே, அப்படிங்கிற ஐடியா தான் நிறைய பேருக்கு வந்துருச்சு. பாத்தியா,
ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆண்டவர் துரத்தினாரு, வெளியில போலீஸ் மேன வச்சாரு, கேருபீன்கள் கையில பட்டயத்தை கொடுத்தாரு, தீர்த்து கட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டாரு, விடவே விடாதுன்னு சொல்லிட்டார். அப்படிதான் நினைக்கிறாங்க ஜனங்க ஆண்டவரை பற்றி. கிடையாது, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கே ஏன் வைத்தார் என்றால், மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் வர முடியாமல் இருக்கிறான். குற்ற உணர்வு அவனை தடுக்கிறது. அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் எப்படி வர வேண்டும். ஆகையால் தான் ஆபேல் காயனை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று எழுதி இருக்கிறது. ஆபேல் அப்படிதான் வந்தான். எப்படி வந்தான்? பலியை செலுத்தி அதன் மூலமாக நுழைந்தான். அவனுக்கு தெரியும் எப்படி வர வேண்டும் என்று. எப்படி வர வேண்டும் என்று போதித்து விட்டார். வழி வாசல் மூடப்படவில்லை. தேவனிடையில் மனுஷன் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. சரியான முறையில் வர வேண்டும். பாவத்தோடு வர முடியாது. மனுஷன் பாவத்தை நிவர்த்தி செய்யாமல், பாவத்தை அவன் பாவம் மன்னிப்பு பெறாமல், பாவம் அகற்றப்படாமல் பாவத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைய முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இவைகளை போதித்து மனுஷன் அங்க நிறுத்தி, நீ உள்ள வரலாம். எப்படி வரலாம்? சிந்தப்பட்ட ரத்தம், உனக்காக ஜீவனை விட்ட அந்த ஆட்டுக்குட்டி, இதன் மூலமாக தான் நீ உள்ளே வரலாம் என்று சொல்லி மனுஷனை வெளியே நிறுத்தி கேருபீன்களை வைத்து சுடரொளி பட்டயத்தை வைத்து அவன் மட்டும் அங்கே வந்து பலியை செலுத்தினால், ரத்தத்தை சிந்தினால், தேவன் அண்டையில பாவ மன்னிப்பை வந்து நாடினால், தேவன் அண்டையில அவன் நெருங்க வேண்டும் என்று வந்தால், அவனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எதுவும் இல்லை. அங்கே அவனுக்காக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவனை காக்கும்படி, அவன் உள்ளே வரும்படி, அவன் தேவனண்டையில வந்து சேரும்படியாக, வாசல் திறந்து வைக்கப்படும்படியாக அப்படி வைத்தார். இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் அநேகர் குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மதங்களும் பாருங்க, மனுஷன் குற்றவாளி என்பதை சொல்லவே வேண்டியதில்லை, அவங்களே நிரூபிக்கிறாங்க. கோயில்களில் போய் ஜனங்கள் பாவின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆகையால் தான் தலையை குட்டி கொள்ளுகிறார்கள், தங்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள், சவுக்கெடுத்து அடி அடின்னு உடம்பை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ரத்தம் பீரிட்டு வருகிற வரையில உடம்பே சிதைக்கப்படுகிற அளவுக்கு தங்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்? மக்களுக்கு தெரியும் நான் பாவி என்று. இந்த மனு குலத்திலே பிறந்த எல்லாரும் அதை அறிந்திருக்கிறார்கள். எல்லா கோவில்களும், எல்லா மதங்களும், எல்லா இந்த முறைமைகளும், மனுஷன் பாவி, அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும், அந்த பாவத்தின் அழுத்தத்திலே அவன் இருக்கிறான், அந்த பாவ பாரத்தால் நிறைந்திருக்கிறான் என்பதை எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் அதை எடுத்து காண்பிக்கிறது. நல்லவர்கள் கூட, நன்மை செய்கிறவர்கள் கூட, அல்லது யோகியமாக வாழ்கிறவர்கள் கூட, அவர்கள் எதுக்கு நற்கிரியைகளை செய்கிறார்கள்? நான் பாவி, நான் பாவி, நான் செய்த என்னுடைய பாவ நிலைமைக்கு நான் ஏதாவது புண்ணியம் கட்டிக்கொள்ள வேண்டும், நான் ஏதாவது புண்ணியம் செய்ய வேணும், இந்த பாவத்தை நான் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல காரியங்களை ஜனங்கள் செய்கிறார்கள். மனிதன் பாவி என்பதிலே சந்தேகமே கிடையாது. மனிதன் பாவி என்பதை உணர்வதுதான் முதல் காரியம். அதை உணரும்படியாக தான் தேவன் அவனை கொண்டு போய் வெளியே விட்டார். நீ பாவி, தேவன் சமூகத்தில் நுழைய முடியாது. பாவத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவம் இருக்கிற மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. தேவன் பரிசுத்தர், பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நீ வெளியே போகணும்னு சொல்லி விட்டார். உள்ள வரணும்னா உன்னுடைய பாவத்துக்கு சரியான ஒரு நிவாரணம் செய்யப்பட வேண்டும். அந்த நிவாரணம் என்ன? உனக்காக ஜீவன் விடப்பட வேண்டும், உனக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி செய்தால் தான் நீ உள்ள வர வேண்டும் என்று அந்த காலத்திலேயே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே மனுஷனை கொண்டாந்து விட்ட போவே ஆண்டவர் போதித்துட்டார். போதித்துட்டு வாசலை மூடவில்லை, அங்கே காவலாளியை வைக்கவில்லை, அங்க வாசலை திறந்து வைத்து, இப்படி ரத்தத்தின் மூலமாக வருகிறவனுக்கு வாசல் திறந்து வைக்கப்படும்படியாக, அவனை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்தாதபடிக்கு, அவனை தேவனண்டையில கிட்டி சேர்க்கும்படியாக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே தேவன் வைத்தார். அந்த வழியை காக்கும்படியாக, அந்த வழியை திறந்து வைக்கும்படியாக. அந்த கேருபீன்கள் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட கேருபீன்களை அடையாளமாக தான் இங்கே உடன்படிக்கையின் மீது கேருபீன்களை செய்து வைக்க சொன்னார். அதை நினைவு கூறும்படி, ஏதேன் தோட்டத்திலே நான் வைத்தேனே சுழலி பட்டயத்தோட கேருபீன்கள், அதுபோல இங்கே இருக்கட்டும் என்கிறார். ஒவ்வொரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட், எபிரேயர் மத்தியிலே அந்த பண்டிகை இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். யாம் கிப்பூர் என்கிற பண்டிகை இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பலியை செலுத்தும் அந்த நாளிலே பிரதான ஆசாரியனானவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காக அந்த செலுத்தப்பட்ட பலியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு
வந்து அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு அருகே வந்து அந்த 2 கேருபீன்களும் இருக்கிற அந்த இடத்துக்கு நடுவாக அந்த இரத்தத்தை அவன் கிருபாசனத்திலே வைக்கிறான். அந்த கிருபாசனத்திலே அவன் வைக்கும் போதுதான் தேவனுடைய கோபாக்கினை மனுஷனை விட்டு நீங்கி மேலே அவன் மீது விழும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆக்கினை என்கிற அக்கினி அவன் மீது விழாமல் அது அவனுக்கு நிழலாக மாறுகிறது. அவனை பாதுகாக்கக்கூடிய மேகஸ்தம்பமாக அவனுக்கு முன்பாக நிற்கிறது. அவனை வழிநடத்தக்கூடிய மேகஸ்தம்பமாக அது இருக்கிறது. அக்கினியாக அவனை அழிக்கக்கூடியதாக இல்லை. அந்த இடத்தில் அவன் கொண்டு வந்து வைக்கும் போதுதான் தேவனிடத்திலே அவன் சமாதானத்தை பெறுகிறான். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களை நீக்கும்படியாக வந்த தேவாட்டுக்குட்டி, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் கொண்டு வரப்பட்டு இந்த கிருபாசனம் என்கிற அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு வைக்கப்படும் போதுதான் அங்கே அது தெளிக்கப்படுகிற வேளைதான் அந்த கிருபாசனத்திலே தான் என்ன நடக்கிறது? மனுஷன் குற்றவாளி என்று குற்றம் தீர்க்கிறது நீங்கி அந்த கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டிக்கு மூடியா இருக்கிறபடினாலே அந்த 10 கற்பனைகள் இவனை குற்றம் தீர்க்கிறது இல்லை. அதற்கு பதிலாக இந்த ரத்தம் இவனை நீதிமான் என்று அறிவிக்கிறது. இவன் மீது அக்கினி விழட்டும், இவன் பாவி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிவிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரத்தம் ஆபேலிடம் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை பேசுகிறது என்று சொல்லுகிறது. வாசித்திருக்கீங்களா? அது ஆபேலின் ரத்தம் பேசுதான். ஆபேலுடைய ரத்தம் எதுக்கு பேசுது? ஆபேலுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லுகிறேன், புதிய ஆட்களுக்கு. காயின் ஆபேல் என்கிறவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள், சகோதரர்கள். இருவரும் பலி செலுத்த வருகிறார்கள். ஆபேல் வந்து அங்கே ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதை கொன்று பலியை செலுத்துகிறான். அது தேவனுக்கு பிடித்தது. ஏனென்றால் தேவன் அப்படிதான் செலுத்த சொன்னார். நீ உனக்கு இஷ்டமானதை கொண்டு வான்னு சொல்லல. உன் பாவ நிவாரணத்துக்காக எதை கொண்டு வந்தாலும் சரியா இருக்கும், நீ ஏதோ உன்னால முடிஞ்சதை செய்யும் சொல்லல. இதுதான் வழின்னு சொல்லிட்டார். பாவம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் வேற வழி கிடையாது. இதுதான் வழி. என்ன வழி? ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஜீவன் விடப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். தான் வழி. அதை தவிர வேற வழி கிடையாது. ஆபேல் வந்து ஒழுங்கா வந்து ரத்தத்தை சிந்தி அப்படி பலியை செலுத்தின உடனே ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். காயினோ அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற சில பொருட்களை கொண்டு வருகிறான். காய்கறிகளை கொண்டாடுறான், விளைச்சலை கொண்டு வர்றான். அவனுக்கு என்ன எண்ணம்? அவன் இந்த லிபரல் தியாலஜிக்காரன். காயின்ட்டு தான் ஆரம்பிச்சது. அவன் என்ன, இயேசுடைய ரத்தம் எல்லாம் தேவையில்லைங்க, ரட்சிப்புக்கு ரத்தம் தேவையா, ரட்சிப்புக்கு சிலுவை தேவையா? சிலுவையெல்லாம் வெறும் இயேசுடைய அன்பை காண்பிக்குது, அவ்வளவுதான். இதனால ஒண்ணு நாம் ரட்சிக்கப்படல, இந்த ரத்தத்தினால நம்ம ஒண்ணு கழுவப்படல அப்படின்னு நம்புறவன். ரத்தம் எல்லாம் தேவையில்லை. ஆட்டுக்குட்டி தேவையா? அவசியம் இல்ல. என்கிட்ட இருக்கிற காய்கறில பெஸ்டா நான் பார்த்து ஒரு கூட நிறைய கொண்டு போய் வைக்கிறான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காயின் வந்து ஆண்டவருடைய முறையை அவன் நிராகரித்து விட்டான். ரட்சிப்புக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ரட்சிப்புக்கு இதுதான் வழின்னு சொன்ன பிறகு எனக்கு வேற வழியும் தெரியும், நான் அந்த வழியில போய்க்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு பாருங்க, எல்லாம் சொல்றாங்க ரட்சிப்புக்கு எத்தனையோ வழி இருக்குதுங்க, இது ஒண்ணுதானா வழி? ரட்சிப்புக்கு எத்தனையோ வழி இருக்கு. சிலர் சொல்றாங்க நான் அதை பாத்துக்கிறேங்க, நான் விரதம் இருந்துக்கிறேன், நான் அங்க போறேன், நான் இங்க வர்றேன், நான் இவ்வளவு புண்ணியம் செய்துக்கிறேன், நான் இவ்வளவு பணம் கொடுத்துக்கிறேன், இவ்வளவு நான் இது பண்ணிக்கிறேன், அது பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரட்சிப்பு கொண்டு வரும். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிட்டார். ரட்சிப்புனா இப்படிதான் வரணும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்தால் அதற்காக ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ரட்சிப்பு, வேற ரட்சிப்பே கிடையாது. நீங்க நல்ல காரியம் செய்யலாம், நீங்க மலை ஏறலாம், நீங்க குளத்துல முழுகலாம், நீங்க நடப்பயணமா 300-400 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம், கால் கொப்பளிக்க நடந்து போயிட்டு வணங்கி விட்டு வரலாம். இதெல்லாம் இன்னும் 100 தடவை செய்தாலும் ஒரு மனுஷனை ரட்சிக்காது. இதெல்லாம் நீங்கள் தேவனை தேடும்படியாக, தேவனை கண்டடையும்படியாக எப்படியாவது ரட்சிப்பின் வழியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று தேடி அலையலாம். ஆனால் நம்முடைய வழிகள் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் நமக்காக ஏற்படுத்தின வழிதான் நம்மை ரட்சிக்கிறது. ரொம்ப முக்கியம். தேவன் நமக்காக ஏற்படுத்தின வழி.
நம்முடைய வழி நம்ம ரட்சிக்கவே முடியாது. நம்முடைய வழி நம்ம ரட்சித்துட்டா இயேசுநாதரே தேவையில்லை. நம்மளே பெரிய ரட்சகர். நம்ம ரட்சித்துக் கொள்கிறது மட்டுமில்லாமல் இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்து, இன்னும் கொஞ்சம் விரதம் இருந்து, இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் போய் ஏறி இறங்கி வந்து இன்னும் எல்லாரையுமே ரட்சித்திடலாமே. நம்மால ரட்சிக்கப்பட முடியாது, நம்மால் செய்ய முடியாது. அதை சேத்துல சகதியில சிக்கி கொண்டு முழுகி கொண்டிருக்கிறவனால இன்னொருத்தனை காப்பாற்ற முடியாது, தன்னையே அவனால காப்பாற்ற முடியாது. அவன் உதைக்க வெளியே வரணும்னு முயற்சி எடுக்க இன்னும் என்ன பண்றான்? வேகமாக ஆழமாக உள்ளே முழுகுகிறான். மனுஷனுடைய மதமும் மார்க்கமும் அவனுடைய வழிகளும் அவனுடைய நற்கிரியைகளும் அவன் ஒருவேளை உண்மையான உள்ளத்தோடு செய்யலாம், ஆனால் அவைகள் அவனை ரட்சிக்கிறது கிடையாது. அவன் இன்னும் பாவி என்பதை நிரூபிக்கிறதாக தான் அது இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை கிடைப்பதில்லை, சமாதானம் கிடைப்பதில்லை, தேவனை கண்டடைய முடிகிறது இல்லை. அதனால தான் என்ன பண்றாங்க, எல்லாம் பண்ணி போய் இவ்வளவு பயணம் பண்ணி இவ்வளவு எல்லாம் பண்ணி காசு பணம் செலவழிச்சு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் இவ்வளவு எல்லாம் செய்து கடைசியில அங்க அதெல்லாம் செய்து முடிச்சு வந்த உடனே எல்லாம் தலைகளா மாறிடுது. ஆளு மறுபடியும் பழைய குருடி கதவை திரட்டின மாதிரி மறுபடியும் முன்னேறின நிலைமை ஏதோ அதுக்கே திரும்பி போயிடுறான் மனுஷன். போகாம இருக்க முடியாது. ஏதோ வருஷத்துக்கு ஒருக்கதான் அப்படி இருக்க முடியும், போகாம இருக்க முடியாது. ஏன்னா பாவம் அவனுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆக முடியாது. இவன் ஏதோ 10 நாளைக்கு புண்ணியம் செய்யலாம், 40 நாளைக்கு புண்ணியம் செய்யலாம், அதுக்கு மேல அவனால செய்ய முடியாது. அவனுடைய புண்ணியங்கள் அவனை ரட்சிக்காது. ஒரே வழி தேவன் வைத்து விட்டார். அது என்ன வழி? இப்படிதான் ரட்சிக்கப்பட வேணும். எப்படி ரட்சிக்கப்பட வேணும்? உனக்காக ஜீவன் விடப்பட வேணும், பாவம் செய்த சாகணும், ரத்தம் சிந்தப்பட வேணும். நம்ம செத்தா நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறது? முடியாது. ஆகையால் தான் நமக்கு பதிலாக இயேசுவை சிலுவையிலே கொன்றார். இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. நாம் சாகக்கூடாது, நாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அவரை சிலுவையிலே தேவன் கொன்றார், நம்மை விடுதலையாக்கும்படியாக அந்த மரணத்திலிருந்து. ஆபேல் பலியை செலுத்தி ரத்தத்தை சிந்தினோன்னு தேவனுக்கு பிரியமாயிட்டு அங்கீகரித்து விட்டார். காயினுக்கு ஒரே கோபம் சகோதரன் மேல. என்னடா அது, இந்த பய ஒரு காணிக்கையை கொண்டாடுறான், ஒரு பலியை கொண்டாடுறான், ஆண்டவர் இவனை அமோகமா இத ஏற்றுக்கொண்டார். நான் இவ்வளவு நல்லா சிறந்ததை கொண்டு வந்திருக்கிறேன், நான் என்னால முடிஞ்ச என் தோட்டத்திலே இருக்கிற சிறந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஆண்டவர் அங்கீகரிக்காம விட்டாரு. சிலருக்கு இதை சொன்னா இன்னைக்கு கோபம் வரலாம். என்னங்க, நான் இவ்வளவு பெரிய காரியம் செய்யறேன், நான் எவ்வளவு காசு பணம் கொடுத்திருக்கேன் தெய்வத்துக்கு, நான் இதெல்லாம் செய்து போட்டிருக்கிறேன், நான் இவ்வளவு பயணம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு நான் இது பண்ணிருக்கிறேன், இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறேன், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்களா? அதான் ஆபேல், அதான் காயினுக்கு கோபம். நான் இவ்வளவு சிறந்ததை கொண்டு வந்தேன், என் தோட்டத்தில் இருந்த சிறந்ததை கொண்டு வந்தா தேவன் இதை வேணான்றாரு. தேவன் ஏன் வேணான்றாருன்னா, தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்கல. பாவத்தின் சம்பளம் மரணம், அதை மனுஷன் கவனிக்க மாட்டேன்றான். தான் பாவி, தன்னுடைய சம்பளம் மரணம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். காயினுக்கு ஆபேல் மேல கோபம், கொன்னுடுறான் ஆபேலை கொன்ற பிறகு அந்த ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுகிறதாம். என்ன பேசுகிறது? தேவனே, குற்றமற்ற என்னுடைய ரத்தத்தை என்னுடைய சகோதரன் சிந்தி விட்டான், அவனை நீர் பார்த்துக் கொள்ளும், அவனுக்கு தண்டனை நீர் தாரும் என்று பழி வாங்கும்படியாக ஆபேலின் ரத்தம் கூப்பிடுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுதுன்னா எதுக்கு பேசுது? பழி வாங்கும் ஆண்டவரே, அவனை விட்டுறாதையும், என்னால பழி வாங்க முடியாது, என் ரத்தத்தை உறிஞ்சிட்டான், அவன் என்னை கொன்னு போட்டான், பழி வாங்கும் பழி வாங்கும் பழி வாங்கும் என்று ஆபேலின் ரத்தம் கதறிக்கொண்டிருக்கிறது. வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது? இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பேசுகிறது. என்ன பேசுகிறது? நம்மை பழி வாங்கும்படியாக அல்ல, இவனுடைய பாவத்து நிமித்தம் இவனை கொன்று போடும் என்று சொல்லி பேசுகிறது அல்ல, இவனை நியாயந்தீர்த்தலும் அக்கினியின் பேரில் அனுப்பும், இவனை நரகத்துக்கு அனுப்பும் சொல்லுகிறது இல்ல. இயேசுவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையானதை பேசுகிறது. என்ன? ஆண்டவரே, இவனை மன்னியும், இவனுடைய குற்றங்களை இவனை மன்னியும், இவனுடைய பாவங்களை சுத்திகரித்து இவனை கழுவும் கர்த்தாவே, இவனுடைய பாவங்களை அகற்றி போட்டு மறுபடியும் உமக்கு முன்பாக நிறுத்தும், இவனுக்கு ரட்சிப்பின் வழியை உண்டாக்கினபடியால் இவனை கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தும் என்று ரத்தம், இயேசுவுடைய ரத்தம் நமக்காக, நமக்கு விரோதமாக அல்ல, நமக்கு எதிராக அல்ல, நமக்காக அங்கே கதறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு தேவனுடைய பிரசனத்தில் ஒரு ரத்தம் பேசி கொண்டிருக்குதுன்னு? நம்புறீங்களா? வேதத்தில் சொல்லி இருக்கு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம். ஆ 22ஆம் வசனம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்கள் சங்கமாகிய சபையினிடத்திற்கும். என்னத்தை விவரிக்கிறதுனா பரலோகத்தை விவரிக்கிறது. பரலோகத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பரலோகத்தில் தேவன் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தை சுற்றி உள்ள காட்சியை விவரிக்கிறது. அது எப்படி இருக்குதான், சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், அது 1000-10,000 தேவ தூதர்கள் இருக்கிற இடம். அது பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு. அநேக பரிசுத்தவான்கள், சபையை சேர்ந்த பரிசுத்தவான்கள் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. சபையை அங்க கூடி இருக்கிறாங்க தேவனுடைய சமூகத்தில். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன் அங்கே இருக்கிறார். தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிக்கும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவினிடத்திற்கும். அங்கே இயேசு இருக்கிறார். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தேவனுடைய சிங்காசனத்தில் என்ன இருக்குது? தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இருந்தது போதாதுன்னு ஸ்ட்ரேஞ்சா, ரொம்ப வினோதமான ஒன்று, ரத்தம் அங்க இருக்குது. என்ன ரத்தம்? இயேசுவினுடைய தெளிக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே, இயேசுவினுடைய பிரசன்னத்திலே, பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற அந்த தேவ சமூகத்திலே மேன்மையான ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவரே, இவன் நீதிமான், ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவன், உம்முடைய பிள்ளை, இவனுக்கு இறங்கும் என்று அங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அருமையான காரியம் பாருங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நமக்காக இயேசுவினுடைய ரத்தம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கிருபாசனத்திலே வந்து இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது. பாவ நிவாரண நாளிலே பிரதான ஆசாரியன் பலியை செலுத்திவிட்டு உள்ளே ரத்தத்தை கொண்டு வந்து அதை தெளிக்கிறான். தெளித்தவுடன் தான் மக்களுக்கு அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சமாதானம் அங்க வந்து கிடைக்குது. மக்களுக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா? என்னுடைய பாவங்கள் மூடப்படுமா? நான் தேவனை ஆராதிக்கலாமா? தேவனிடத்தில் வந்து சேரலாமா? நான் பாவி ஆயிற்றே, எனக்காக பலியை கொண்டமே, ரத்தத்தை சிந்தினோமே, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இங்கே பதில் கிடைக்கிறது. ஆம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம், களிகூர்ந்து மகிழ்ந்து பாடலாம், அவரை துதிக்கலாம். உங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அறிவிப்பு ஜனங்களுக்கு போய் சேருகிறது. அதைத்தான் 26ஆம் வசனத்திலே ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை தெளிக்கும் கிருபாசனமாக. கிருபாசனம் என்று சொன்னால் தேவனை மனுஷன் சந்திக்கும் இடம். தேவன் சொன்னார், முதல்ல மனுஷன் தேவன் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்ன போது உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணி அதற்கு மூடியாக இந்த கிருபாசனத்தை உண்டு பண்ணி கேருபீன்களை வைத்து இந்த ரத்தத்தை கொண்டு வந்து இங்க தெளின்னு சொன்ன போது என்ன சொன்னார் தேவன்? அங்கே நான் உன்னை சந்திப்பேன் சொன்னார். ஐ வில் மீட் யூ தேர். வேற விதத்தில் வந்து என்ன சந்திக்காத, அங்கே வந்து சந்திக்கிறேன். ரத்தத்தின் மூலமா வந்தால் சந்திக்கிறேன். நான் பாவி என்று மனுஷன் அங்கீகரித்து, இயேசுதான் எனக்காக செலுத்தப்பட்ட பலி என்பதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்டு அவன் வந்து நிற்கும் போது, அந்த ரத்தத்தின் மூலமாக வரும்போது அவர் சொல்லுகிறார், அங்கே சந்திக்கிறேன்.
அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கற்பலகைகள் இருக்கிறது, 10 கற்பனைகள் மனிதனை குற்றஞ்சாட்டுகிறது. வெளியிலே 2 கேருபீன்கள் இருக்கிறது, மனுஷனை வா வான்னு சொல்லுது. ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறியா, நீ உள்ள வரலாம், உன்னை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. மனுஷனை குற்றஞ்சாட்டுகிற 10 கற்பனைக்கும் மனுஷனை பாதுகாக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்களும் சுடரொளி பட்டயத்துக்கு நடுவாக ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மனுஷனை தேவன் சந்திக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டு, இன்னொரு பக்கம் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், மீட்பு, மனுஷனுக்கு பாவத்திலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுதலை. எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. இதை காண்பிக்கும் பொருட்டாக தான் தேவன் சொன்ன பெரிய பில்டிங்கை கட்டாத, முதல்ல இதை சரியா வை. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி வாசித்து பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்கும். என்னையா ஒரு கோயிலை கட்ட சொன்னா எல்லாம் அவங்க மதத்துல பெருசு பெருசா கட்டுறாங்க, பெரிய பெரிய தூண்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் அதை விட பெருசா வைக்க வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜனங்க. தேவன் சொன்னார் அதெல்லாம் வேணாம், வெறும் கூடாரத்தை போடு, அது உள்ள சில பொருட்களை வை, அந்த பொருட்கள் மூலமாக மனுஷனுடைய நிலை என்ன, மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி, இதெல்லாம் நான் விவரிக்கிறேன், இந்த செய்தியை சரியாக மனுஷனுக்கு தெரிவி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சபையும் அப்படித்தான். ஏதோ ஒரு கட்டடம் அல்ல, ஏதோ ஒரு கூடி வருகிற ஒரு பெரிய இடம் என்று கிடையாது. தேவனுடைய மீட்பின் செய்தியை அறிவிக்கக்கூடிய இடம், அதை போதிக்கக்கூடிய இடம், அதை தெரிவிக்கக்கூடிய இடம், அதை சித்தரித்து காட்டக்கூடிய இடம், தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக வழியை எப்படி ஏற்படுத்தினார் என்பதை விவரித்து காண்பிக்கக்கூடிய இடமாக இருக்கணும். கட்டடம் எப்படி வேணா இருக்கலாம், கட்டடத்தை பெருசா கட்டுறதுல ஒண்ணு தப்பு இல்லை. சாலமோன் தேவாலயத்தை அழகா கட்டினார், கட்டலாம். ஆனால் அதை கட்டிவிட்டு இதை விட்டு விட்டா அதுல வெறும் கட்டடம் தான் இருக்கும், வெறும் செங்கல் தான் இருக்கும், அதுல ஒண்ணும் இருக்கா, வேற ஒன்றும் இருக்காது. ஜனங்கள் தேவனிடத்தில் வந்து சேர முடியாது. அது வெறும் கோயில் தான், அது வெறும் குளம் தான், அது வெறும் இதுதான், ஒரு இடம் தான். அது மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஜனங்கள் அங்க வந்து வெறுமையான உள்ளத்தோடு வந்து வெறுமையான உள்ளத்தோடு திரும்பி போக வேணும். குற்றவாளிகள் பாவிகள் என்ற உள்ளத்தோடு வந்து திரும்பி போகும்போதும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை பெறாமல் அவர்கள் அப்படியே திரும்ப வேண்டும். அவ்வளவுதான். எல்லா கோயில் குளத்தை போலதான் இருக்கும். அது சபையினுடைய மேன்மை என்ன? இங்கே உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் அறிவிக்கிற இடமாக இது இருக்கிறது. மனுஷனுடைய நிலையும் தேவனுடைய மீட்பின் வழியையும் அறிவிக்கிற இடமாக இது இருக்கிறது. தேவன் இயேசுவை அப்படி ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? கிருபாசனமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இதுல என்ன பிரச்சனைனா, என்னையா எல்லா மதத்தை போலவும் தான் இது, எல்லா மதத்தையும் கோழிய பலி கொடுன்றாங்க, ஆட்டை பலி கொடுன்றாங்க, அதை பலி கொடு, இது பலி கொடுன்றாங்க. நம்ம தேவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இவரும் இதே தான் சொல்றாரு. எல்லா தேவர்களுக்கும் ஏன் பலியை கொடுக்குறாங்க, ரத்தத்தை சிந்துறாங்க, ஏன் கொண்டு போய் மிருகங்களை கொன்று பலி செலுத்துகிறார்கள்? ஏன்னா தேவன், அந்த தெய்வம் கோபமா இருக்குது. ஏன் கோபமா இருக்குது? மனுஷன் ஏதோ தப்பு செய்திருக்கிறான், இவன் செய்த குற்றத்தினால அந்த தெய்வத்துக்கு கோபம். இந்த கோபத்துல ஏதாவது செய்து போட போகுதுன்னு சொல்லி என்ன பண்றான்? போய் பலிய செலுத்துகிறான். அப்ப நம்ம தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? அது அங்க நின்றுட்டு உருன்னு இருக்குது. மனுஷனை எப்ப கொண்டு போட்டலாம், எப்ப இவன் பாவம் செய்தான அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அது கரம் வைத்துக் கொண்டிருக்குது அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை கொண்டு போய் இவன் பலியை செலுத்தி ஐயோ என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு வேண்டி கொண்டு வர்றான். ஏதோ தொலைஞ்சு போன்னு விடுது. அப்ப நம்ம தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு வித்தியாசம், நீங்களும் அதே தானே செய்ய சொல்றீங்கன்னு சொல்லலாம். கிடையாதுங்க. அங்க தெய்வங்கள் என்ன சொல்லுது? போய் கொண்டாடுது. போய் பொண்ணையும் வெள்ளியும் கொண்டா, மிருகத்தையும் அதையும் இதையும் கொண்டா, போய் காசையும் பணத்தையும் செலவழிச்சு ஆயிரக்கணக்கான மைல்கள், 100கணக்கான மைல் நடந்து வா, உருண்டு வா, இப்படி வா அப்படி வான்னு சொல்லி மனிதனை படாத பாடுபடுத்தி மனிதனை அவல நிலைக்குள்ளாக்கி இவன் உள்ளதெல்லாம் இழந்து இவனுடைய குற்ற உணர்வு நீங்கும்படியாக இவன் என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செய்யறான். பாவம் மனுஷன் தன்னை அடித்துக் கொள்ளுகிறான், நொறுக்கி கொள்ளுகிறான், ரத்தம் சிந்துகிறான், என்னெல்லாமோ செய்யறான். கோழி எடுத்துட்டு வர்றான், ஆட்டை எடுத்துட்டு வர்றான், மாட்டை எடுத்துட்டு வர்றான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அடிக்கிறான். என்னென்ன கேட்குதோ தெய்வம் அதெல்லாம் கொடுக்கிறான், பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கிறான். ஆனா நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தெய்வம் கோவப்படுறாரு. என்னத்தினால கோவப்படுறாரு? பாவத்தை பார்த்தால் அவருக்கு பிடிக்காது, பாவம் பிடிக்காது. பாவம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மனுஷனை அவர் கொன்று போடவில்லை. தானே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து, அவரே மனுஷனாக அவதரித்து இந்த உலகத்துக்கு வந்து, மனுஷனை நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, கோழியை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா, நீ 1000 மைல் நடந்து வா, உருண்டு வா, பிறண்டு வா, அந்த போய் முழுகிட்டு வா, இங்க போய் முழுகிட்டு வான்னு சொல்லல. அவர் சொன்னார், நீ எங்கேயும் போவானாயா, நான் வந்துட்டேன். ஹலோ,
நான் வானத்தை விட்டு இறங்கி இங்க வர்றேன், உன்னை சந்திக்க வர்றேன்னு சொல்லி நம்முடைய தெருக்கள்ல நடந்து அன்பின் செய்தி அவர்களுக்கு பிரசங்கித்து தேவன் அண்டையில வரக்கூடிய வழி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷர்களை நேசிக்கிறார், கிருபாசனமாக இவர் இருக்கிறார் என்பதை இவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அதான் நம்முடைய தேவருக்கு அவருக்கு வித்தியாசம். அந்த தெய்வம் எல்லாம் உனக்கு ரட்சிப்பணுமா, உன் வழியை பாரு, என்னென்ன முடியுமோ கொண்டாந்து. இந்த தெய்வம் சொல்லுது, நான் அதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். நீ ஒரு காசு செலவழிக்க வேணாம், ஒரு நய பைசா செலவழிக்க வேணாம், ஒரு மலை ஏற வேணாம், ஒரு குளத்துக்கும் போக வேணாம், ஒரு சொட்டு ரத்தம் சிந்த வேணாம், நீ ஒரு பாடும் பட வேணாம். நான் பாடுபடுறேன், உன்னை நேசிக்கிறபடினால் நான் பாடுபடுறேன். அருமையானவர்களே, உங்களை நேசிக்கிற தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆகையால் தான் இந்த தெய்வத்தை நம்ப வேணும். ஆகையால் தான் இந்த தெய்வத்துக்கிட்டே நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேணும். ஏன் இந்த தெய்வம் நம்ம மதிக்குது? நம்ம மதிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம். நம்ம பாவி என்று சொல்லுகிற தெய்வங்கள் நிறைய இருக்குது. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்ற தெய்வங்கள் நிறைய இருக்குது. நீ அப்படி செய்ய பார்க்கலாம், இப்படி செய்ய பார்க்கலாம், நீ அப்படி செய்தா பார்க்கலாம், இப்படி செய்தா பார்க்கலாம் சொல்லி இவ்வளவு பெரிய மலை மேல ஏறி இதை பண்ண அதை பண்ண சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்குது. மனுஷனை மதிக்கல தெய்வங்கள். மனுஷனை சுரண்டி பிடுங்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உள்ளதும் போச்சு அவன் இருக்கிறான். ஆனா இந்த தெய்வம், இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வம், நம்மிடத்திலிருந்து ஒன்றையும் கேட்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள், ஒன்றையுமே கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கின தெய்வம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனுஷன் செய்ததுனால அது அப்படி இருக்குது. இந்த தெய்வம் மனுஷனை உண்டாக்கின தெய்வம். இந்த தெய்வம் மனுஷனை உண்டாக்கின தெய்வமா இருக்கிறதுனால மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்னு இந்த தெய்வத்துக்கு தெரியும், எப்பேற்பட்டவன்னு தெரியும். ஆகையால் மனுஷனை பார்த்து இந்த தெய்வம் மதிக்கிறது. இந்த தெய்வம் மனுஷனை மதிக்கிறார். இருக்கிறீங்களா? வேற எங்கேயும் இந்த மதிப்பு பெறவே முடியாதுங்க. நீங்க இந்த தெய்வம் மனுஷனை மதிக்கிறார். எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்றால், இவனுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி, வானத்தை விட்டு இறங்கி, மகிமையை விட்டு இறங்கி, மேன்மையை விட்டு இறங்கி, கீழே வந்து இங்கே பிறந்து, இங்கே வளர்ந்து, இங்கே வாழ்ந்து, சிலுவையில துப்பப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, கேவலப்பட்டு, நமக்காக நிர்வாணமாக அங்கு தொங்கி ஜீவனை விட்டிருப்பார். எவ்வளவு மனுஷனை மதித்திருந்தால் அவனை மீட்க வேண்டும் என்று இவ்வளவு செய்திருப்பார். எந்த தெய்வமா செய்திருக்கா? இவ்வளவு கிடையவே கிடையாது. எல்லாம் நீ இதை செய்ய அதை செய்யும் சொல்றதுக்கு தான் நிறைய இருக்கு. அதான் மனுஷனுடைய மதங்கள். நான் பிரசங்கிக்கிறது மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, இன்னொரு மதம் அல்ல. நான் பிரசங்கிக்கிறது நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை மீட்கும்படியாக, பாவத்திலே விழுந்து சகதியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக ஏற்படுத்தின வழியை குறித்து பிரசங்கிக்கிறேன். இது மதமும் மார்க்கமும் அல்ல, இது வழி, ரட்சிப்பின் வழி. உங்களுக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்னையா தகுதி? இதுக்குள்ள வர்றதுக்கு என்ன தகுதி? இந்த ரட்சிப்பை பெறதுக்கு என்ன தகுதி? ஒரு தகுதியும் கிடையாது. மனுஷனா, மனுஷியா? மனுஷனாய் பிறந்த எவனும் தகுதி பெற்றவர். தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்கள். தேவன் உங்களை மதிக்கிறார். ஆகையால் தான் உங்களை போட்டு அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா சொல்ல அவர் என்ன பண்ணார்? அவரே வந்துட்டார். அவரே வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இவ்வளவு செய்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பின் செய்தி. ஒரு பிரசங்கியார் சொல்லுகிறார், believe in the God who believes in you. உங்களை நம்புற தேவனை நீங்க நம்புங்கன்ற. எப்படி இருக்கு? மிச்சம் தேவெல்லாம் நம்மளை நம்ப மாட்டேது, நம்மளை திருட மாதிரி பாக்குது. இந்த தெய்வம் என்ன சொல்றார்? ஐயோ, நான் உன்னை உண்டாக்குனப்பா, நல்லா இருந்தவன், நீ இன்னைக்கு இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்க வேண்டியவன் இல்ல, நான் உன்னை வேற நோக்கத்தோட உண்டாக்குனேன், நீ மேன்மையா இருக்க வேண்டியவன், எப்படியோ இருக்க வேண்டியவன், நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறியே, நான் உன்னை நம்புறேன், உனக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்புறேன், உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நம்புறேன், உனக்குள்ள இருக்கிற திறமையை நம்புறேன், நான் அதை உனக்குள்ள வைத்ததுனால அதை நம்புறேன்றாரு. மற்ற தெய்வங்கள் நம்ப முடியாது, ஏன்னா உள்ள வைக்கல. அதை நம்ம தெய்வம் நம்ம உண்டாக்கி நம்ம உள்ள வைத்ததுனால, நமக்குள்ள ஆற்றலையும் திறமையும் அவருடைய தன்மையும் வைத்ததுனால அவர் நம்ம பார்க்கிறார், நம்ம மதிக்கிறார், நம்ம விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க போகணும், இங்க வரணும், இதை பண்ணணும், அதை ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இயேசு வண்டியில வரணும். என்ன சொல்லணும்? ஐயோ, எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டு விட்டதா? எனக்காக அவர் ஜீவனை விட்டாரா? எனக்காக அவர் பலியானாரா? நான் அதை இன்றைக்கு கேள்விப்படுகிறேன், இன்றைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாவத்திலிருந்து விடுபடும்படியாக வழியை தேடி அலைய வேண்டியதில்லை. தேவன் அதை ஏற்படுத்தி விட்டார். கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார்.
கிருபாசனமாக அவரை ஏற்படுத்தி விட்டார். தேவன் உண்டு பண்ண வழி, அதிலே நான் வந்து விடுகிறேன். இயேசு என்று உள்ளத்தில் என்று ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்று உள்ளத்தில் வரட்டும், என்னை ரட்சிக்கட்டும், அவர் மூலமாக உண்டாயிருக்கிற ரட்சிப்பு எனக்கு உண்டாகட்டும் என்று ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பின் வழி. வேற ஒண்ணு இல்லை. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டியது. எவ்வளவு காசு? ஒரு காசும் இல்லை. அப்ப நான் செய்த புண்ணியம் எல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவர் உலகத்துக்கு வந்தார், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாய் மரித்தார், இன்றைக்கு உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், என்னை ரட்சிக்கக்கூடியவர் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டு கொள்ளும் போது ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் அமைதலாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவன் மீட்கப்படும்படியாக ஒரே வழி இதுதான், வேற வழியே கிடையாது. வேற வழிகள் வருத்தத்திலேயும் அழிவிலையும் தான் நம்மை கொண்டு விடுகிறது. ஆனால் இந்த வழியோ ஜீவனுக்குள்ளாகவும் தேவனுடைய கிருபை இரக்கத்துக்குள்ளாகவும் மீட்புக்குள்ளாகவும் நம்மை கொண்டு போய் விடுகிறது. நாம் எல்லாரும் ஒரு நாளிலே இப்படித்தான், ஆண்டவரே என்னை உள்ளே வாரும், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆகையால் தான் இங்கே இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம் நுழைந்திருக்கிறது. தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்மை குற்றஞ்சாட்ட ஒன்றுமில்லை. நமக்காக பரிந்து பேச இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. 10 கற்பனைகளை நம்மை குற்றஞ்சாட்டுகிறது இல்லை. இயேசுடைய ரத்தம் நம்மை நியாயம் தீர்த்து நம்மை நீதிமான் என்று அறிவிக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. சுலபமாக இன்றைக்கு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். பாவத்திலிருந்து வல்லமை, பாவத்தின் மீது வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை, ஜெயம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மறுமலர்ச்சி, வாழ்க்கையில புதிய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இவைகளை இப்பொழுது பெறலாம். இதெல்லாம் செய்து முடிச்சு இப்படி எல்லாம் இருந்தது அவன் கிடந்தா அது கிடைக்கல. அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டார் இயேசு. ஏற்றுக்கொண்டா இன்னைக்கு கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு நமக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், உங்களை உண்மையாகவே மதிக்கிறார், உங்களை மேன்மையாக எண்ணுகிறார். உங்களை தூர வைக்க வேண்டும் என்றல்ல, உங்களை கிட்ட வாங்கன்னு தான் கூப்பிடுறார். வராதேன்னு சொல்லல, வா என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட தெய்வம், நேசிக்கிறவர், நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு இந்த இயேசுவை நான் இதுவரை ஏற்றுக்கொண்டதில்லை, என் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இயேசுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு என்று உள்ளத்தில் வரட்டும், என்னை மாற்றட்டும், எனக்கு புதிய ஜீவனையும் புதிய வாழ்க்கையை தரட்டும். இன்றைக்கு அவரை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எங்க இருந்தாலும் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக இப்பொழுதே நான் ஜெபிக்க போறேன். அங்கே நின்றபடியே கையை உயர்த்தி காண்பீங்கள். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேங்க, இயேசுவண்டே வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசுவாங்க, பிறகு நீங்க கலந்து சொல்லலாம். எனக்கு இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன், என் பாவம் நீங்கிற்றே. வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மாரதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமென் சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கட